மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. என்னாச்சுடா? அங்க யாரும் இல்லடா. வா வாங்க. ஒரு நிமிஷம். டேய், வண்டி இப்படிதான்டா போயிருக்கு. ஆமாண்டா. அப்போ இந்த சைட் போனா அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம். வாடா வா. டேய் டேய், முதல்ல குழந்தைங்களை விட்டுட்டு வந்துடலாம். வா. ஓகே ஓகே. அங்கிள் பயமா இருக்கு அங்கிள். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, இவங்களை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருங்க. போங்க போங்க போங்க. நீ மச்சான் வாடா. ஒழுங்கா சொல்லு, குழந்தைங்க எங்க வச்சிருக்க? தெரியாது. பார், என்ன காண்டேத்தாத. குழந்தைங்க எங்க இருக்குன்னு சொல்லு. என்னால சொல்ல முடியாதுடா. சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சொல்றி. என்ன காப்பாத்துங்க. சொல்றி. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏய், நான் சீன் போடுறியா? கழுத்து அறுத்து போட்டுருவேன். என்னடா? தெரியலடா, ஆஃப் ஆயிருச்சு. சீக்கிரம் பாரு. பாக்குறேன். ஏய், கம்முன்னு உட்காரணும். ஏதாவது அசைஞ்ச அவ்வளவுதான். ஏய், வண்டியை ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ? இப்போதானே சர்வீஸ் விட்டது. ஏய், ஓடுறா வா. வாடா. ஏய், வாடா. ஏய், நில்றி. ஏய், ஓடாத. ஏய், எங்கடி ஓடுற? ஏய், எங்கடி ஓடுற? எங்கடி ஓடுற? ஏய், இங்க பாரு. எங்கடி போய்? சொல்லுடா வா. அடி. ராஜேஷ். ஏய். வா வா ராஜேஷ். ராஜேஷ். என்னடா? ராஜேஷ், உன்னால தாண்டி எவ்வளவு பிரச்சனை. காப்பாத்து ராஜேஷ். ஏய், வாடா. வாடா சீக்கிரம் வாடா. ஏய், வாடா. வாடா. ஏய், ராஜேஷ். அடிதடி சண்டையா? இல்ல சிஸ்டர். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல சிஸ்டர். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம், டாக்டர் பார்க்க மாட்டாங்க. டாக்டரே வர வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம். சார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் சார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார். ஓகே. ஏங்க சீக்கிரம் வாங்க, என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ நம்ம பையன் தான். நம்ம ஃபோன் பண்ணதை பார்த்து அவனே திரும்ப கூப்பிடுறான். அதுக்குள்ள என்ன ஆர்ப்பாட்டம்? இந்த பேசு. கொடுங்க. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? ஃபோன் பண்ணா திரும்ப கால் பண்ணி பேச மாட்டியா? நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன்டா. இத பார், நீ டூர் போனதெல்லாம் போதும், நீ உடனே கிளம்பி வா. ஆண்டி, நான் சுந்தர் பேசுறேன். அவன் எங்கடா? ஆண்டி, அது வந்து அங்கிள் கிட்ட போன கொடுங்களேன். என் பிள்ளைக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை ஆண்டி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? நீங்க அங்கிள் கிட்ட போன கொடுங்களேன். நான் நம்ப மாட்டேன், நீ ஏதோ போய் சொல்ற. சொன்னோம் போன கொடு. இல்ல, நான் அப்பவே சொன்னேன் என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஐயோ, சொன்னோம் போன முதல்ல கொடு. என்னங்க? ஹலோ அங்கிள், நான் சுந்தர் பேசுறேன். வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, என்னங்க? ராஜேஷ்க்கு லைட்டா தலையில அடிபட்டுச்சு. என்னப்பா சொல்ற? பெரிய காயெல்லாம் இல்ல அங்கிள். என்னாச்சுங்க? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அங்கிள். என்னங்க சொல்ற? அது என்கிட்ட மறைக்காம சொல்லுங்களேன். இருமா கொஞ்சம் இருமா. தம்பி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அங்கிள், எங்க கூட வந்த ஒரு பொண்ணு சில ரவுடிங் கிட்ட மாட்டிக்கிட்டா. ராஜேஷ் அவளை காப்பாத்த போய் அவனுக்கும் ரவுடிங்களுக்கும் நடந்த சண்டையில ராஜேஷ்க்கு தலையில அடிபட்டுச்சு. சரிப்பா, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா சென்னை கூட்டு வந்துருங்க. நாங்க இங்க வச்சு பாத்துக்கிறோம். இல்ல நான் புறப்பட்டு வரட்டா? இல்ல வேணாம் அங்கிள், நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. ஐயோ, என்னங்க? நான் சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா? ஐயோ, இல்ல இப்பவே நம்ம ஏற்காடு போறோம், வாங்க. ஐயோ, இருமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சுந்தர் பெரிய காயம் எதுவும் இல்லைன்னு சொன்னா. டாக்டர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவான். இல்லங்க, நம்ம இப்பவே போலாம், வாங்க. இத பாரு சொன்னோம், நாம போய் பாக்குறத விட அவனை இங்க வரவழைக்கிறதா நல்லது. கொஞ்சம் பொறுமையாரு.
ராஜேஷ்க்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும், பயப்படாதம்மா. சரி வா, கிளம்பிட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வா 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 வா, ஒன்றும் இல்லை, வா வா. ஷோ